வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கை ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. இந்த பேசும் பொருளாக ஆக்குனதுக்கு காரணமே நம்ம ஒரு தனித்தத்துவமாக இருக்க போய் தான். இதற்கு காரணம் 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி நமக்கு விதைச்ச ஒரு தனித்தன்மை. தமிழ்நாடு எல்லா தரவரிசையிலும் முதன்மையாக தான் இருக்குது. எதுவுமே நமக்கு பின்தங்கியோ தேசிய விழுக்காடு அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு முதன்மையாக இருக்கும். அதற்கு நமக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆலமரமாக நம்ம வளர்ந்துருக்கோம். முதல்ல நமக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு உணவை கொடுக்கணும். பசியை போக்கினாதான் பள்ளி மாணவர்களுக்கு பசியை போக்க வேண்டும் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டத்தில் 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்னை மாகாணத்தில் முதல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் ஓரளவுக்கு வெற்றி வர போய் தான் 1925 அப்போது இருந்த மரியாதைக்குரிய மேயர் திரு தியாகராஜ் செட்டியார் அனைத்து கார்ப்பரேஷன் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்தி மாணவர்களுடைய பசியை போக்கினாரு. 1925 அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு அந்த திட்டத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு. ஸோ அப்போ இருந்த முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் 1956 அனைத்து அரசு ஆரம்ப பள்ளியில இந்த திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தி மாணவர்களுடைய பசியை போக்கினாரு. இந்த மதிய உணவு திட்டத்தை அடுத்தடுத்து அனைத்து முதலமைச்சரும் இந்த திட்டத்தை மேன்மைதான் படுத்தினாங்களே ஒழிய எந்த வித குறையும் அதில் வைக்கவில்லை. அதற்கப்புறம் 1992 மாண்புமிகு முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை அனைத்து அங்கன்வாடியும் மதிய உணவு திட்டமாக மாற்றி அனைத்து அங்கன்வாடிகளுக்கும் ஆரம்ப பள்ளி உயர்நிலைப்பள்ளி அவ்வளோ அரசு பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்தி 1990 டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சத்துணவு திட்டத்தில் முட்டை அறிமுகப்படுத்தி நம்முடைய புரதச்சத்தை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக்கினார். 2013 அப்போ இருந்த முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை கலப்பு உணவாக மாற்றினாங்க. ஸோ மாணவர்களுக்கு ஒரே மாதிரியாக சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். அதனால மதிய உணவு திட்டத்தில் கலவு உணவை பயன்படுத்தி அந்த திட்டத்தை ருசிக்கும்படி செய்தாங்க. மேலும் 2020 இந்த திட்டத்துக்கு மேலும் ஒரு புரட்சி கிடைச்சது. எப்படின்னா, இப்போ உள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மதியம் பசி தான் முக்கியம் கிடையாது, காலை பிள்ளைங்க வெறும் வயிற்றுல வரக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அனைத்து மாணவ பிள்ளைகளுக்கும் அமல்படுத்தினாங்க. இது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 1920 கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு இந்த உணவு கொடுக்க போய் தான் நம்ம கல்வியில மேன்மை அடைஞ்சிருக்கோம். திராவிட கட்சிகள் நம்முடைய மாநிலத்தை ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கட்சி. பாருங்க, ஒரு சத்துணவே நம்ம 1920 தொடங்கி இன்னைக்கு 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் செம்மையாக நடத்தி கொண்டு இருக்கோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலம் தான். ஸோ நம்ம ஒரு அரசியலுக்காக பார்க்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு 100 வருஷம் உணவு திட்டத்தை கொடுத்து இன்னைக்கு பல மாநிலத்துக்கு நம்ம ஒரு முன்னோடியமாக இருக்கோம். நம்மளை வச்சுதான் இன்னைக்கு பல மாநிலங்கள் இந்த மதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட அமல்படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி அமல்படுத்திட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு எப்போதுமே சமூக நலத்திட்டம், சமூக முற்போக்கு சிந்தனை உள்ளது எப்போதும் முன்னோடியாக இருந்திருக்கு. அதற்கு நம்ம பழைய வரலாறை திரும்பி பார்த்தால் நமக்கு இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு இதை பற்றி தெரிஞ்சு அவங்களும் தெளிவு பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.